அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வறுமையில் மனிதர்களின் நிலை என்னும் தலைப்பின் கீழ் பல தகவல்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் கடந்த தினம் மறுமை நாளில் அமல்கள் தொடர்பாக முதல் விசாரணையாக தொழுகைதான் இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அப்படி இந்த தொழுகையை நாம் நம் வாழ்வில் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழாமல் இருப்பவர்கள் தொழக்கூடிய மக்களாகவும், தொழுபவர்கள் தங்கள் தொழுகையை சரி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக சில தகவல்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாக அதே செய்தியில சில நபர்களுக்கு தொழுகையில பிரச்சனை இருக்குமா, தொழுகையில ஒரு சில விடுபடுதல், எல்லா தொழுகையும் தொழுகாம சில குறைபாடுகள் இருக்கும். இதை மாணவர்கள் முன்வைப்பாங்க. இவர்கிட்ட 5 நேரம் தொழுகையில பிரச்சனை இருக்கு, இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்லுவாங்க, சுண்ணத்தான தொழுகை எதுவும் இருக்குதா? சுண்ணத்தான முன்பின் சுண்ணத்து அது மாதிரி ஏதாவது சுண்ணத்தான தொழுகை இருந்துச்சுன்னா அந்த கடமையான தொழுகைக்கு அதை நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு ஈடு கட்டுறதுக்கு சமப்படுத்துறதுக்கு வச்சுக்கிறீங்க. அப்ப 5 நேர தொழுகை கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஈடு கட்டுறதுக்காவது ஏதாவது இருக்கணும். அதுவும் இல்லைன்னா மா சலக்கக்கும் சக்கரை தான். சக்கரில் உங்களை சேர்த்தது என்ன? காலோ லக்கம் இன்னும் சல்லின்னு சொல்லிடுவோம். தொழுகையாளியா இல்லை. அப்ப கண்டிப்பாக 5 நேர தொழுகை இருக்கணும். அதுல குறையே இருக்கக்கூடாது. அப்படி குறை இருந்தாலும் அதை ஈடு கட்டணும். அதுக்கு உபரியான தொழுகை இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம அதுல ரொம்ப அலட்சியமாக, உபரியான தொழுகையில அதிக அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறது பார்க்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ரசூலா சொல்லக்கூடிய 12 ரக்காயத்து முன்பின் சுண்ணத்துல நிறைய ரசூலா சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதையாவது நம்ம கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது நமக்கு மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த நபிமொழியில் இருந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அருட்கொடை சம்பந்தப்பட்டதில் முதல் விசாரணை. இது அமல்கள் தொடர்பாக. அடுத்த விசாரணை அருட்கொடைகள்ல முதலாக அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது உலகம் முழுவதும் பாவித்து இருக்கு, சூழ்ந்து இருக்கு. எல்லாமே அருட்கொடை தான். நம்ம உடல் உறுப்புகள், அங்கங்கள் இதுல இருந்து உலகம் அளவுக்கு எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். பார்வை, சிந்தனை என்று எல்லாம் இது அல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, இன் தஅது நிஅமத்தல்லாஹ், இறை அருளை நீங்கள் எண்ணுவதற்கு அல்லாஹ் நமக்கு என்னென்ன அருள் செஞ்சிருக்கிறான். சரி, இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு பட்டியல் போடுவோம். காத்து அல்லாஹ்வுடைய அருள், மண் அல்லாஹ்வுடைய அருள், வானம் அல்லாஹ்வுடைய அருள், பேச்சு அல்லாஹ்வுடைய அருள், பார்வை அல்லாஹ்வுடைய அருள், இப்படின்னு நீங்க ஒரு பட்டியலை போட்டு என்ன அருள் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் நீங்க எண்ணுறதுக்காக உட்கார்ந்தீங்கன்னா லா துஹ்ஸூஹா, உங்களால் கணக்கிடவே முடியாது, எண்ணி முடிக்க முடியாது. நீங்க என்னதான் போராட்டம் நடத்தினாலும் சரி, அது மனித இனமே ஒன்றிணைந்தாலும் சரி, அல்லது துணைக்கு ஆரம்பித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை எண்ணுறதுக்காக நீங்க உட்கார்ந்தீங்கன்னா என்ன முடியாது. அவ்வளவு பேரருள் அல்லாஹ் நிறைய அருட்கொடையை நமக்கு கொட்டி கொடுத்திருக்கிறார். இப்படி எத்தனையோ அருட்கொடைகள் இருந்த போதிலும் அந்த அருளில் முதலாக விசாரிக்கப்படுவது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில செய்திகளை சொல்றதை பார்க்கிறோம். இது தொடர்பாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 102வது அத்தியாயம் 8வது வசனம், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அந்நாளில் நீங்கள் அருட்கொடை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். மறுமை நாளில். ஏன்னா அல்லாஹ் எல்லாம் சும்மா தரல. இப்போ ஒரு ஆள் நம்மகிட்ட ஒரு விலை மதிப்பான ஒரு பொருள் தராரு, அது தூக்கி குப்பையில போட்டு வச்சிருக்கோம்னா அது எப்படி? அவர் தரது அதை நாம போதனமா பயன்படுத்தணும் தான். அதை நம்ம வீணடிச்சிட்டோம்னா அல்லாஹ் நமக்கு இதெல்லாம் சும்மா தரல. இது நீ எப்படி செய்யற? உனக்கு பார்வை, சிந்தனை, ஆற்றல், வலிமை இதெல்லாம் தந்திருக்கிறேன். அதே போல உறவு, இப்படி எல்லாத்தையும் அவனுக்கு தந்திருக்கனா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. நீ அதை எப்படி செய்யற, அதை நீ எந்த முறையில பயன்படுத்துற, அதனுடைய போதனம் என்ன, பயன் என்ன என்பதை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். அப்ப அதை பற்றி அருட்கொடைகள் பற்றி நாம் நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். எல்லா அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவோம். அதுல முதன்மையாக விசாரிக்கப்படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க. ஒரு முறை அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெளியே வர்றாங்க. வெளியே சஹாபாக்கள் பெருமளவுக்கு உணவுக்கு சில நேரங்கள் கஷ்டப்படக்கூடியவங்க தான். அது ரசூலா உட்பட அதே நிலைமை தான் இருந்துச்சு. இப்ப அந்த உணவு ரசூலாவுக்கு ஒரு முறை இல்லை அப்படின்னா வெளியே பாக்குறாங்க. சரி, ஏதாவது ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுதா இப்படின்னு வெளியே ரசூலா பாக்குறாங்க. பார்த்தா அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. ரசூலா கேட்கிறாங்க, என்ன சங்கதி, ஏன் நீங்க இங்க இருக்கீங்க, என்ன விஷயம், இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? இந்த நேரத்துல நீங்க வெளியே வந்திருக்கீங்களே, அல்லாஹ்வுடைய பசி, ரொம்ப கொடுமையான பசியா இருக்கு, எங்களுக்கு சாப்பாடு இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு தெரியுமா? அவங்களுடைய வரலாற்று நம்ம பார்க்கும்போது அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரும் கோடீஸ்வரரா இருந்தாங்க. பயங்கரமான கோடீஸ்வரர், பெரிய அளவுக்கு செல்வம். இன்னைக்கு நாம அதை கணக்கிட்டோம்னா எத்தனையோ கோடி கணக்குல செல்வம் அவ்வளவு வச்சிருந்தாங்க.
அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு சொன்ன வார்த்தைன்னா பசியா இருக்கு, சாப்பாடு இல்ல. நம்ம என்னைக்காச்சும் அப்படி சொல்லியிருப்போமா? செஞ்ச சாப்பாடை பிடிக்கிறேன்னு சொல்லி வெளியே போவோம், இது பிடிக்கல அப்படின்னு போவோம். வீட்டுல நீ சாப்பாடு செய்யலைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பசியா இருக்கு, என்ன செய்யறது தெரியல அப்படின்னு வந்த காலம்லாம் இல்ல. நம்ம ஊர்ல சொல்றோம், சில இடங்கள்ல இருக்கு. ஆனா அந்த சகாபாக்கள் சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாடு இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு மன ஆறுதல், அப்படியா நீங்க என்ன காரணத்துக்காண்டி வந்தீங்களோ அதே காரணம் தான் எங்க வீட்லயும் சாப்பாடு இல்ல. யாரு சொல்றா? ஜனாதிபதி, ஒரு ஆட்சியாளர், ஒரு அரசர், அந்த நாட்டின் தலைவர், எங்க வீட்லயும் சாப்பாடு இல்ல, நீங்க எந்த காரணத்துக்காக இன்னைக்கு வெளியே வந்து நிக்கிறீங்களோ அதே காரணம் தான் என்ன எடுக்கணும் என்று சொல்லி, சரி வாங்க 3 பேரும் சேர்ந்து போவோம், உணவு எங்கேயாவது இருக்கிறதா என்று நாம பார்ப்போம், எங்கேயாவது நமக்கு விருந்து கிடைக்குதா என்று பார்ப்போம், எப்படியாவது சாப்பாடு சாப்பிட முடியுமா என்று சூழல் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபித்தோட வீட்டுக்கு போறாங்க, அவங்க இவங்களுக்கு விருந்து அளிக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து அவங்க ஆட்டை அறுக்கும் போது பால் தரக்கூடிய ஆட்டை அறுக்க வேண்டாம், அது பயன் உள்ளது, அதே போல குட்டிக்கு பால் தரக்கூடிய இருக்கு, அதை அறுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டு வர்றாங்க. சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இந்த அறுப்புறையை பற்றி நீங்க விசாரிக்கப்படுவீங்க. ஏன்னா பசியோட இருந்தாங்க, சாப்பாடு இல்லாம உணவு இல்லாம இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு உணவை கொடுத்து உங்க வயிறை நிரப்பி உங்களை அப்படியே மன திருப்தியோட அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த அறுப்படை பற்றி நீங்கள் மறுமை விசாரிக்கப்படுவீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் சில செய்திகள்ல வர்றது எப்படின்னா, மறுமை நாளில் அறுப்புடை தொடர்பாக முதலில் விசாரிக்கப்படுவது என்பது ஆரோக்கியம் தொடர்பானதுதான். மனிதனுக்கு இறைவன் தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர், உணவு எல்லாம் கொடுத்து அவனை ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையில வச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட அந்த ஆரோக்கியத்தை பற்றி, அந்த தாகம் தீர்ந்த அந்த நிலையை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். இதுதான் முதல் அறுப்புடை தொடர்பான விசாரணை என்று சொல்லி திருமதி என்னும் நூலில் 3281வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் இந்த ஆரோக்கியத்தை பற்றி, நமக்கு வழங்கப்பட்ட அந்த உணவு பானம் இதை பற்றி விசாரிப்பானா. எத்தனையோ பேர் அது இல்லாம கஷ்டப்படுறத பாக்குறோம். அப்படி இருக்கும் போது ஏன்னா அறுப்புடைங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சிலருக்கு கிடைக்கும், அல்ல அது இல்லாத வேற அறுப்படை சிலருக்கு கொடுத்திருப்பான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு பிள்ளை இருக்கும், சிலருக்கு பிள்ளை இருக்காது. சிலருக்கு கண்ணு இருக்கும், சிலருக்கு கண்ணு இருக்காது. சிலருக்கு குடும்பம் இருக்கும், சிலருக்கு குடும்பம் இருக்காது. சிலருக்கு குடும்பம் இருந்து நிம்மதி இருக்காது, சிலருக்கு குடும்பம் இல்லாட்டி நிம்மதி இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கு ஒண்ணு கிடைச்சா இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு கிடைக்காது. இப்ப இந்த தாகம் இருக்கிற பத்தி அல்ல போது பெருமளவுக்கு ஓரளவு மக்களுக்கு அல்ல இதை கொடுக்குறாங்க. உணவு அவங்க பசியை தீர்க்கிற அளவுக்கு எல்லாருமே பட்டியல சாவது கிடையாது, இல்ல மரணிக்கிறது இல்லை. சில இது இருந்தாலும் சோதனைக்காக பெருமளவுக்கு அல்ல அவங்களுக்கு உணவு ஆரோக்கியத்தை வழங்கிட்டான். இப்ப இப்படி நான் உனக்கு வழங்கிய ஆரோக்கியத்தை, உனக்கு வழங்கிய உணவை நீ எந்த முறையில் பயன்படுத்தினாய், அதற்காக நீ எனக்கு நன்றி செலுத்தினாயா, அதை நீ கவனத்தில் கொண்டாயா என்று அல்லாஹ் நம்மிடம் விசாரிப்பார். இப்ப இன்னைக்கு நமக்கு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், வலிமை இருக்கு. சில பேரு தன் உணவு முறையை தவறா செய்யறதுனால ஆரோக்கியம் கெட்டதுக்கு அதே ஒரு காரணம். விசாரணை இருக்கு. அழகான உணவு முறைகள் இருந்தும் கூட அதையெல்லாம் புறம் தள்ளிட்டு தீங்கு இழைக்கக்கூடிய அல்லது உன் உடலுக்கு உபாதையா ஏற்படுத்தக்கூடிய, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நீ உண்டா, அதுவும் பிரச்சனை தான். அல்ல கேட்பான். அப்ப இன்னைக்கு அல்ல நமக்கு ஒரு வலிமையை கொடுத்துக்கிற ஆற்றலை, அதை நாம எப்படி செலவழிக்கிறோம்? இன்னைக்கு நீங்க இளைஞர்களை பாத்தீங்கன்னா நல்ல ஆற்றலா இருப்பாங்க, ஆனா தொழுக மாட்டாங்க, இபாதத் செய்ய மாட்டாங்க, பெருமளவுக்கு விளையாட்டு, வீணான காரியம், இப்படிதான் இருப்பாங்க. கடைசியில அவங்க ஒரு வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 40, 50 கடந்ததுக்கு அப்புறம் பள்ளிவாசலுக்கு வந்து நிக்கிறத பார்ப்போம். பள்ளிவாசல் அப்ப வந்து பெருமளவு பள்ளிவாசலுக்கு வர்றவங்க இளம் வயசுல பார்த்தாங்கன்னா அதிகமா ஒரு வீணான காரியங்கள் இருந்துதான் நிலைமை இருந்திருக்கும். அப்ப அந்த ஆரோக்கியமான காலகட்டத்தை நாம் எப்படி செலவழித்தோம்? அல்லாஹ்வுக்காக, இறை மார்க்கத்திற்காக செலவழித்தோமா? இதெல்லாம் நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. அல்லாஹ் சும்மா நமக்கு இந்த இளமையை கொடுக்கல. இளமைங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஆட்படை. இளமை பருவம் என்பது அதுல நமக்கு எல்லாமே செய்ய முடியும். ஒரு வயசான ஆளு நான் நின்று தொழுதுகிட்டே இருக்குன்னு நினைக்கிறாரு, தொழுக முடியுமா? முடியாது. நான் நின்று தொழுக நினைச்சாலும் நின்று தொழுக முடியாது, உட்கார்ந்தா தொழுக முடியும். அதிகமான நேரம் தொழுக நினைச்சாலும் தொழுக முடியாது. நான் நிறைய குர்ஆன் ஓத நினைச்சாலும் ஓத முடியாது. தான தர்மம் இப்படி எதை எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு சில காலங்கள்ல செய்ய முடியாத ஒரு கட்டம் ஏற்படும். ஆனா இளமையில வந்து பெருமளவு அமல் செய்யறதுக்கான எல்லா ஆற்றலுமே இருக்கும், எல்லாமே இருக்கும். வேணா இந்த பொருளாதாரத்துல வேணா ஒரு பின்னடைவு இருக்கலாம், அதை தாண்டி மத்தது. ஆனா என்ன செய்வாங்கன்னா அதை வீணடிப்பாங்க. அதுல பெருமளவுக்கு நான் மார்க்கத்துக்காண்டி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று வரக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேரு? பெருமளவுக்கு நான் பார்க்கல. ஒரு சிலர் வருவாங்க, அதுவும் கொஞ்ச காலத்துல அப்படியே துண்டிப்பு ஏற்பட்டோம். அப்ப அந்த இளமை பருவம் என்பது அல்லாஹ்வால் விசாரிக்கப்படக்கூடியது. நமக்கு வழங்கப்பட்ட உடல் ஆரோக்கியம் என்பது, உணவு என்பது அல்லாஹ்வால் விசாரிக்கப்படக்கூடியது. நாம சாப்பிட சாப்பாட்டுக்கு பின்ன நாம ஓத வேண்டிய துவா அது அல்ஹம்துலில்லாஹ் என்ற துவாவும் ஓதலாம். அல்லது அது இல்லாம இன்னும் சில துவாக்கள் சொல்லி தராங்க. அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முஅத்தையின் வலா முஸ்தகனன் அன்ஹு ரப்பனா, இந்த துவாவை சொல்லி தராங்க. அதே போல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபானா, அது மாதிரியே துவாவை சொல்லி தராங்க. சில துவாக்கள் இருக்கு. குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் இதையாவது நம்ம சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் இந்த உணவு கொடுத்திருக்கிறான், தண்ணி குடிச்சிருக்கிறான், தண்ணி கொடுத்திருக்கிறான், அதை நம்ம படுக்கிறோம்,
அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாம பெருமளவுக்கு மறந்துடுவோம். உணவு சாப்பிட்டதை மறந்துடுவோம். உணவு சாப்பிடும்போது ஒரு ஆர்வம் இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறந்துடுவோம். அப்ப அந்த அற்படைக்கு நன்றி செலுத்தல. நமக்கு இருக்கக்கூடிய அந்த இளமை பருவம் வலிமையான பருவம், அதுல அமல்கள் செய்யணும். ஏன்னா காலம் பயிற்சினா செய்ய முடியாது. நம்ம என்ன நினைப்போம்னா இன்னும் கொஞ்ச நாள் நினைப்போம், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு நபித்தோழர் காப் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவங்க வந்து தபூக் என்ற பொருளை கலந்து கொள்ளல. இந்த சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் கலந்து கொள்ளல? சில பேர் போருக்கு வராம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நபித்தோழர்கள் சிலர் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய போருக்கு போகணும், என்கிட்ட வாகனம் இல்லை, கொஞ்சம் வாகனம் கொடுங்களேன். அப்ப என்கிட்டயும் வாகனம் இல்லப்பா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வாகனம் இல்லை, அரசாங்கத்திலே வாகனம் இல்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா அழுதுகிட்டே போறாங்க. போருக்கு போக முடியலையே, வண்டி இல்லையா, என்ன செய்யறது, அழுதுகிட்டே போறாங்க. இப்படி போருக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. வசதி இல்லை அல்லது உடல்நிலை சரியில்லை. ஆனா இந்த நபித்தோழரை பொறுத்தவரையில காப் பின் மாலிக் அவங்க தபூக் போருக்கு போகல. ஏன் போகல? அவரே சொல்றாரு, இந்த போருக்கு போறதுக்கு எதுவும் வசதி எதுவும் இல்லையாப்பா? இல்ல, மத்த போரை விட இந்த போர்ல என்கிட்ட 2 வாகனம் இருந்தது. மத்த போர்லையாவது எதுவும் இல்லாம இருந்திருக்கும், ஆனா இதுல 2 வாகனம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உடல் வலிமை மத்ததை விட ரொம்ப வலுவா இருந்துச்சு இந்த போர்ல. அப்புறம் ஏன் போகல? நான் என்ன நினைச்சேன்னா, அதான் என்கிட்ட நிறைய இருக்குதுல, எல்லாமே ஸ்பிட்டா இருக்குல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது நாம வந்து இப்ப உடனே அதுக்கு தயாராகணும். எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா போய் தயாராவாங்களாம், போருக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பார்ப்பாருன்னா, நமக்கு இருக்கிற வலிமைக்கு நம்ம கொஞ்ச நேரத்திலேயே தயாராகிடலாம், ரசூலுல்லாஹ் அவங்க போகும்போது நம்ம கிளம்புன கூட போயிடலாம் இப்படின்னு நினைச்சு தாமதப்படுத்துறாரு. இன்னைக்கு செய்வோம், இன்னைக்கு தயாராகும், நாளைக்கு தயாராகும். கடைசியில ரசூலுல்லாஹ் போருக்கே போறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தூரம் போனா கூட நம்ம எட்டி போய் பிடிச்சிடலாம், நமக்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. உண்மையிலேயே வலிமை இருக்கு, வாகனம் இருக்கு, எல்லாமே இருக்கு, சக்தி இருக்கு, செஞ்சிருவோம்னு நினைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கடைசிக்கு போருக்கே போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் இவர் போகல. இவர் என்ன சொல்றாரு? எந்த உண்மையிலேயே எந்த காரணமுமே இல்லை, போருக்கு போகாததுக்கு எந்த காரணமும் கிடையாது. வாகனம் இல்லாம இல்லையா அப்படின்னா இருக்கு, சக்தி இல்லாம இல்லையா இருக்கு, என்னன்னா வரல. என்ன நினைச்சிட்டோம், இதுதான் நம்மகிட்ட இருக்குதுல, கடைசி வரைக்கும் இருந்துரும், நம்ம போயிடலாம், இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். எப்பவுமே நான் ஆரோக்கியமா இருந்துரும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம சுண்ண தொழுகாம விட்டுட்டு நாளைக்கு சுண்ணத்தை பார்த்துக்கிறோமே, சுண்ண தொழுகை நாளைக்கு ஒரு நாள் தள்ளி போடுவோம், அல்லது கடமையான தொழுகையை தள்ளி போடுவோம், அல்லது ஏதோ ஒரு அமலை செய்ய தள்ளி போடுவோம் என்று தள்ளி போட்டோம்னா நாளைக்கு செய்யவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுரும். அப்ப நாம தள்ளி போட்டதுதான் பிரச்சனை. அப்ப அந்த நபித்தோழர் அப்படிதான் தள்ளி போடுறாங்க. கடைசியில மக்கால உள்ள வந்து பாக்குறாங்க, மதீனால உள்ள வந்து பாக்குறாங்க, அங்க இருக்கிறதெல்லாம் நயவஞ்சர்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க, போருக்கு வர முடியாத நிலையில் உள்ளவங்க, பெண்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இவர் வராரு. அதை பார்க்கும்போது அவருக்கே வருத்தம், தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளவு வசதியும் ஆற்றலும் இருந்து நம்ம போருக்கு போகல என்று சொல்லி அவர் கவலைப்படாத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவர் வந்து அந்த சம்பவம் நீண்ட சம்பவம், பெரிய ஹதீஸ், அவரோட யாருமே பேசக்கூடாது 50 நாள். 50 நாள்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, உங்களோட யாரும் பேச மாட்டாங்க, அவரோட யாரும் தொடர்பு வச்சிருக்க கூடாது, அவங்க மனைவி கூட அவங்க இருந்து பிரிஞ்சிடணும். பிரிஞ்சிடணும் தலாக் இல்லை, இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதை. அவருக்கு பூமியே இருந்து போயிருச்சு, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். அதுக்கப்புறம் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கறத பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு எல்லா ஆற்றலும் வலிமையும் வசதியும் இருந்தும் அதை செய்யாமல் இருந்ததற்கு காரணம் உள்ளத்தில் வந்து அலட்சியம். இந்த அலட்சியம் தான் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் அனைவரிடத்திலும் இருக்கு, குறிப்பா இளைஞர் இடத்துல. நம்ம என்ன நினைக்கணும், இளமை பருவத்துல இருக்கு இபாதத்து. இப்ப சில மாணவர்கள் பக்குவப்பட்டு வர்றாங்க, அப்படி வரும்போது அவங்களை நம்ம ஊக்குவிக்கணும், அதுவும் செய்யணும். சில பேர் வந்து பசங்க இருக்கிற பார்த்து இங்க விளையாட போறாங்க அப்படின்னு 10 ஊராலே சில பேர் போறதே இருக்கும். கொஞ்சம் அவங்களை பள்ளிவாசல் வந்து ஒரு விருப்பத்திற்குரிய இடமா அவங்களுக்கு மாற்றணும். நம்ம அதனாலதான் என்ன செய்யறது, பசங்களுக்கு பாங்க சொல்ல, தொழுக வைக்கிறதுக்கு, முன் வரிசையில் நிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் விட்டது, அவங்களுக்கு விளையாடுறதுக்கு பந்து வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து. ஏன்னா பள்ளிவாசல் அவன் விருப்பத்துக்குரிய இடமா பார்க்கணும், வெறுப்பதற்குரிய இடமா பார்க்கணும். இங்க வந்தாலே திட்டுவாங்க, ஏன்னா சில இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. பள்ளிவாசலுக்கு வந்தாலே போற வராதரா, நோம்பு திறக்கன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு சின்ன பையனா அது ஒரு தனியா பாக்குறது. முதல் வரிசையில நிக்கவே கூடாது, மார்க்கு நிக்கவே கூடாதுன்னு சொல்லல, முதியவங்களுக்கு முன்னுரிமை, நிக்கவே கூடாது என்று சொல்லல. வாங்க சொல்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க, தொழு வைக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. பள்ளி வாசல்ல வந்தாலே கழட்டி விட்டுற நிலைமை இருக்கும். அதெல்லாம் மாத்தி எதுக்கு கொண்டு வரணும், அவனுக்கு பள்ளியில ஒரு தொடர்பு இருக்கணும். அவனுடைய இந்த ஆர்வம், இந்த அவனுடைய இளமை பருவம், அவனுடைய சக்திங்கிறது இஸ்லாத்துக்கு தேவை. இஸ்லாத்துக்கு மட்டும் இல்ல, அவனுடைய மறுமை நன்மைக்கும் தேவை. பெற்றோர்களுக்கு இதுவும் ஒரு கேள்வி, அல்லாஹ் கேட்பானா இல்லையா? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யா. ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, உங்கள் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கவனத்தில் கொள்ளணும். இந்த இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை, சிறுவர்கள் மாத்திரம் இல்ல, உடல் வலிமை இருக்கக்கூடிய அனைவரும், சில பேர் 50 வயசானாலும் வலிமையா இருப்பாங்க, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடாம, எந்த ஒரு இபாதத்தையும் தள்ளி போடாம சரியான முறையில செய்யணும். இது குறித்து கேள்வி இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கான உதவி செய்வாராக. அதனால இந்த ஆற்றலை, வலிமையை நீங்க வந்து வீணடிச்சிடாதீங்க.
இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அதுக்கான உதவி செய்வானா என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.